இந்த ஐலாண்ட வெளியில இருந்து நம்ம பாக்குறப்ப அழகுல பிரமிக்க வைக்கிற எக்கச்சக்கமான பனைமரங்கள் இருக்கிற அமைதியான கடற்கரை இருக்கிற ஒரு பிரம்மியமான தீவுமா தான் தெரியும். ஆனா அப்படிப்பட்ட அந்த ஒரு அமைதியான தீவுல எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆர்மடு போர்சஸ் அதை சுத்தி இருக்கதான் செய்வாங்க. அவங்க கையில எப்பயுமே ஆயுதம் இருக்கும். அது பாதுகாப்பான ஒரு பிளேஸும் கூட. அந்த தீவுக்குள்ள அண்ணா தரிசில யாருமே உள்ள நுழையவே முடியாது. அது கிரவுண்ட் லெவல்ல மட்டும் கிடையாது, ஏர் லெவல்லயுமே பார்த்தீங்கன்னா அந்த தீவுக்கு மேல யாருமே பறக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. என் பிளேன் கூட பார்த்தீங்கன்னா அந்த தீவுக்கு மேல பறக்கவே பறக்காது. அப்படிப்பட்ட அந்த ஒரு தீவு அதை சுத்தி இருக்கிற லோக்கல் பீப்புள் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்ட் ஆஃப் சீக்ரெட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரகசியமான ஒரு தீவு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா அந்த தீவுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஓங்கி உயர்ந்த காம்பவுண்ட் வால்ஸ் இருக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த தீவுல எக்கச்சக்கமான வாட்ச் போஸ்ட் இருக்கும். அதுல இருந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த தீவை சுத்தி ஏதாச்சும் நடந்துட்டு இருக்கா, யாராச்சும் வர்றாங்களா அப்படின்றத கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களாம். இதுக்கெல்லாம் மேல இந்த தீவு அங்க போயிட்டு வந்த பெண்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது அண்டர் 18 ஏஜ்ல இருக்கிற பெண்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ள போறது ஒன்வே தான், வர்றது ஒன்வே தான். அவங்க கூட்டு போனா மட்டும் தான் நம்மளால போகவும் முடியும், அவங்க கூட்டு வந்தா மட்டும் தான் நம்மளால வர முடியும். அதை தாண்டி நம்மளா அங்க போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது.